குட் மார்னிங் பிரேஸ்லாட் வெல்கம் டு திஸ் வீடியோ. ஜீவா அப்பம் நான் அப்படின்ட்டு லாஸ்ட் வீடியோவில் நான் சொன்னேன். ஸோ ஜீவனுள்ள குழந்தை தான் வந்து ஜீவ அப்பத்தை சாப்பிடும் வளரும் அப்படின்னு சொன்னேன். இப்போது ஜீவ அப்பத்தை சாப்பிடல அப்படின்னா என்ன ஆகுது? நான் இந்த ஊருக்கு வந்த புதுசில் நான் அதை நிறைய இது ஸ்டடி பண்ணியிருக்கேன், ஒவ்வொருத்தருடைய பிஹேவியர் அதெல்லாம். ஸோ ஒருத்தர் விசுவாசி இல்லை அல்லது விசுவாச ஜீவியத்தை அலட்சியமாக நினைக்கிறாங்க, நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க, அப்படி சிலரை நான் பார்த்துருக்கேன். கோயிலுக்கு போகிறாங்க, பாஸ்டிங் போடுறாங்க, சின்ன பிள்ளையாக இருந்தால் கூட இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டே இருக்காங்க, இவங்க ஒரு மூதாட்டி அப்படி சொன்னவங்க கூட இருக்காங்க. அது இப்போ ஜீவ அப்பம் அப்படின்னா என்னென்னு தெரியாது, ஆவிக்குரிய ஜீவியம் அப்படின்னா என்னென்னு தெரியாதவங்க முக்கியமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஒன்று எனக்கு வந்தால் ரத்தம் உனக்கு வந்தால் தக்காளி சட்னியா அப்படின்ற அந்த மாதிரி தான் மெயினாக இருப்பாங்க. ஒரு இதுனா தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தால் தெரியும் அப்படி இருக்கு இல்லையா? அது போல் அவங்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி மெயினாக அப்படி சொல்லுவாங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து இதுமாரி ஆவிக்குரிய ஜீவியத்தை சிறு வயதுலேயே ஆரம்பிக்கிறவங்க வந்து மூதாட்டிங்க, அவங்கள பார்த்து சிரிக்கிறது, அவங்க வந்து அதுமாரி அதில் வந்து வேறு வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன், வெட்கப்படத்தக்க காரியம், வீரமான காரியம் இல்லை அப்படிலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து சாத்தானுடைய தந்திரமான சூழ்ச்சிகள். அதுமாரி வீண் பேச்சை நான் பேசுகிறதே இல்லை. அதெல்லாம் வந்து இவங்களுக்கு பேச தெரியாது, அதுமாரி ஏதோ நம்மளை அலட்சியமாக நினைப்பாங்க, மோஸ்ட்லி அப்படி தான். ஆனால் அவங்கள கொஷின் பண்ணி பாருங்கள், அதில் இது தப்பாக சொல்லுவாங்க. என்ன அந்த அதான் சில நான் கொஷின் பண்ணியிருக்கேன். இதுமாரி நீங்கள் இதுமாரி செய்கிறீங்க, ஏதோ பில்லியனில் உட்காந்து போகிறாங்கன்னு வைங்களேன். ஏன்னா எங்களுடைய போதகரை அதை முக்கியமாக சொல்லியிருக்காரு. ஏன் நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னா, அந்த காலையிலே எழுப்பி முழங்கால் போட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சிடுவாராம். எங்கள் ஊரில் வந்து சாமி ஊர், அதனால் வந்து அதிகமாக ஜெபம் பண்ணுவார். அதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன சொல்வார், நான் என் வழிநடத்தக்கூடிய ஆத்மா ஒன்று வந்து மாரி உலக பிரகாரமாக ஜீவிக்கும், கர்த்தருடைய காரியங்களில் கவனம் இல்லாமல் இருக்கும். ரெண்டாவது பாவத்தை துணிகரமாக செய்யும், ஆடை அலங்கரிப்புகள், அதில் சினிமாக்கள், மொபைல், அந்தமாரி கர்த்தருடைய காரியங்களில் சுத்தமாக மனம் செல்றதில்ல. மூணாவது வந்து அதுமாரி எதிர்பாலினரோடு பில்லியனில் உட்காந்து போவாங்களாம். அது சொல்வார் அடிக்கடி. இது ஜென்ரலாகவே இதெல்லாம் இருக்குது. நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் சிபிஐ வேலை அதில் கண்டுபிடிக்க தேவையில்லை, ஜென்ரல். பார்த்தீங்கன்னா அதை சொல்வார் அடிக்கடி. இன்னொருத்தரோட பில்லியனில் உட்காந்து போவாங்க, தப்புன்னு நினைக்க மாட்டாங்க அப்படின்னு அடிக்கடி சொல்வார். நான் கூட போக வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. சில சமயம் கால் அதிகமாக வலி இருந்தால் யார்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி நான் வீட்டில் கொண்டு விட்டுருங்கன்னு கேட்டிருக்கேன். அது போல் இன்னொருத்தரை நான் கேட்டேன், அந்த மாதிரி என்னை கொண்டு போய் இதுமாரி வீட்டில் விட்டுடுறீங்களா அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க, அப்படின்னா செஞ்சால் யாராவது இந்த ஊரில் என்னை பார்த்து என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வீட்லேயே அதை வந்து அவரால் அதை வந்து என்ன பண்ண முடியல, என்ஃபோர்ஸ் பண்ண முடியல. இந்த மாதிரி ரூல்ஸை எனக்கு சொல்கிறாரே தவிர அவங்க வீட்டில் அதை வந்து செய்ய முடியல. ரூல்ஸ் மற்றவங்களுக்கு எப்பவுமே இந்த சோதோம், எகிப்து, அடிமைத்தன வாழ்க்கை, ஆனால் ஜென்ரலாக இதுதான். எப்பவுமே இந்த பிரச்சனைன்னா மற்றவங்க தான் தப்பு, நான் தப்பே கிடையாது, நான் அது மாதிரி தான் சொல்லுவாங்க. இதான் ஜென்ரல் அப்படின்னு என்ன வழிநடத்தின ஆயர் வந்து அதை சொல்லி கொடுத்தாரு. அதில் முக்கியமான ஒன்று, பில்லியனில் உட்காந்து போவாங்க,
நமக்கு சம்மந்தப்படாத ஆளுங்களோட பில்லியனில் உட்காந்து போவாங்க அப்படின்னு. இதில் வந்து இனிஷியல் பாடங்கள் இப்போ கற்றுக்கொண்டது நான் நிறைய இருக்குது. இப்போ வந்து நான் டிவி சீரியல் ரெகுலராக பார்க்குறேன். அதில் வந்து இந்தமாரி குயுக்தியான திட்டங்களை கண்டுபிடிக்கிறதுக்காகவே நான் பார்க்குறேன். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பிரதர் வந்து கார் வாங்கிடுறாரு. ஆனால் வந்து அவர் பெருமை நிமித்தம் அவங்க அந்த குடும்பம் வந்து பேரண்ட்ஸையோ இல்லை கூட பிறந்தவங்களையோ அந்த காரில் ஏற்ற மாட்டேங்கிறாங்க. அதுமாரி அவங்கள அலட்சியம் பண்ணி நாங்கள் வேறு எங்கேயோ போகிறோம், நீங்கள் வந்து ஆட்டோ பிடிச்சி போங்க. அதுமாரி குயுக்தியான திட்டங்கள் நிறைய சீரியல் பார்க்கறதன் மூலமாக நான் கற்றுக்கொள்கிறேன். ஏன்னா நான் வந்து அதுமாரி இதுமாரி பிப்ளிக்கல் இதுலேயே வளர்ந்ததுனால, அந்த மாதிரி சூழ்நிலையிலே வளர்ந்ததுனால இதுமாரி உலக மக்கள் செய்யக்கூடிய குயுக்தியான திட்டங்கள் பெருமை நிமித்தமோ இல்லை அதெல்லாம் கூட ஜென்ரலாக இருக்குது. மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, எல்லாமே ஜென்ரலைஸ் பண்ணி நீங்கள் வேதாமத்தை மட்டும் தரவாக இருந்தீங்கன்னா ஒருத்தரை பார்த்த உடனே அவங்களுடைய பிரச்சனை என்ன அல்லது என்னன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு எல்லாம். அதுக்காக நீங்கள் சைக்காலஜி, லா எல்லாம் தனித்தனியாலாம் நீங்கள் படிக்கவே தேவையில்லை. கர்த்தருடைய வேதாமத்தில் கரைச்சி குடிச்சிட்டு இருந்தீங்கனாலே போதும். சிலர் சொல்லுவாங்க குயின் மேரிஸ் காலேஜ் அப்படின்ட்டு இருக்குதான். அதாவது மரியாள் வந்து கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து கற்றுக்கணும். அது வந்து குயின் மேரிஸ் காலேஜாம். அது போல் நான் வந்து வேதாம ஸ்டூடெண்ட் கிடையாது. ஆனால் ஜென்ரலாக எனக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுக்கப்பட்டு இருக்குது. இதில் நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன்.